மனமெல்லாம் சுமந்து மூன்றாம் முறையாய் வீழ்ந்தார் துவண்டு மனுக்குலப்பாவம் மனமெல்லாம் சுமந்து மூன்றாம் முறையாய் வீழ்ந்தார் துவண்டு ஒன்பதாம் நிலை. வலுவிழந்தவராய் மூன்றாம் முறை கீழே விழுகின்றார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். மண்ணின் மைந்தன் மண்ணை கவிகிறான். நம் வியாபாரி தீர்த்து மூன்றாம் நாளில் கட்டுவானா? சதைகள் கிழிந்து வலியெல்லாம் சுமந்தார் ஆடைகள் களையும் அவமானம் ஏற்றார். சதைகள் கிழிந்து வலியெல்லாம் சுமந்தார் எனக்காக. பத்தாம் நிலை. மானம் இழந்த மாவரன் இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். இவரது ஆடை மிகவும் அருமையாக உள்ளது. இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். இல்லை இல்லை, எனக்கு தான் வேண்டும். இல்லை, அது எனக்கு தான் வேண்டும். சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம். யார் பெயர் வருகிறதோ அவன் எடுத்துக்கொள்ளட்டும். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்வு நிஜம்தான். என்னுடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்கின்றனர். என்னுடைய ஆடைகளை களைந்து என்னை நிர்வாணப்படுத்தி மற்றவர்கள் முகம் சுழித்து கண்களை மூடும் அளவிற்கு என்னுடைய நிலை மாறிவிட்டது. இவை யாவும் உனக்காகத்தான். இந்த நிலையும் உனக்காகத்தான். ஏனென்றால் எனது உயிரையே உனக்காக கொடுக்கின்றேன். எனது ஆடை இல்லாமை எனக்கு அவ்வளவு பெரிய அவமானமாக நான் கருதவில்லை, உன் மீது கொண்ட அன்பின் காரணமாக. ஆனால் நீயோ இந்த மண்ணுலக வாழ்விற்காக எவற்றையெல்லாம் அவமானமாக கருதுகின்றாய் என்று சிந்தித்துப்பார். அவமானப்படக்கூடிய காரணங்களுக்கு பெருமைப்படக்கூடிய காரணங்களுக்கு அவமானப்பட்டு சிந்திக்கின்ற உலகில் நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். எவையெல்லாம் உண்மையான அவமானத்தை கை கால்கள் எங்கும் தீராத வேதனை துடித்தது நெஞ்சம். கூறான கை கால்கள்
என்றும் தீராத வேதனையை துடித்தது நெஞ்சம் எனக்காக மகன் எனப்பட்ட என் கைகளில் 12 அங்குலம் ஆணி, உள்ளங்கையிலும் கழுமரத்தில் என் கைகளை விரித்து ஓங்கி அறைகிறார்கள். என் உடலில் இருந்த இந்த இறுதி சொட்டு ரத்தமும் வலியும் வெளியேறுகிறது. வலி தாங்க முடியவில்லை. வளர்ந்த என் கால்களை ஒன்றாக பிணைத்து 12 அங்குல ஆணி என் கால்களை துளைக்கின்றன. என் முட்டியிலும் அடி, தலையில் முள்கிரீடம், வெறும் தரையில் மல்லாந்து கிடக்கின்றேன். என்னை தேடுவோர் ஒருவரும் இங்கில்லை. எல்லை தாண்டும் எதிர்பார்ப்புகள் எல்லையில்லா குற்ற உணர்வை தருகின்றன. இயேசுவின் பொது வாழ்வின் 3 ஆண்டுகளில் அனைத்து அற்புதங்களையும் புதுமைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்ற யூத மக்கள் தங்களுடைய அரசியல் பொருளாதார விடுதலைக்காக சுயநலத்தோடு நன்றி மறந்தவர்களாய் இவரை சிலுவையில் அறையும் என மரண ஓலமிட்டு படை வீரர்களை கொண்டு இயேசுவின் கைகளை விரித்து கால்களை இணைத்து சிலுவையில் செயலற்ற நிலையில் 3 ஆணிகளால் அறைந்தார்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, பற்றாக்குறை, சுயநல எதிர்பார்ப்புகள், இதன் விளைவாக ஏற்படும் ஏமாற்றம் என்ற கண்ணுக்கு புலப்படாத கணைகளிலிருந்து விடுபட்டு தனிமையை தவிர்த்து இயற்கையோடும் உம்மோடும் இணைந்து வாழ வரம் தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. சிலுவையில் உயிர்விட்ட என் இயேசு நாதா, எமை மீட்க தலை தந்தாய் என் அன்பு தேவா. சிலுவையில் உயிர்விட்ட என் இயேசு நாதா, எமை மீட்க தலை தந்தாய் என் அன்பு தேவா. எனக்காக 12ஆம் நிலை. நீதியின் மரணம். தன் இன்னுயிரை அளிக்கின்றார் மாபரன் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். அப்படியா? சரி, நீ போவாத, அண்ணன் போவான், வழி விடு. கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்சக்கையவர்களா, கருணை உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசு
கயவர்களா கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் என்னை கண்டு உன் மனம் வாடுகின்றதா? என் இந்த அவல நிலையை கண்டு உன் உள்ளம் குமுறுகிறதா? என் மகனே, மகளே, இந்த பாடுகள் உனக்காக, உன்னை பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்பதற்காக. ஆனால் நீ இப்போது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? எதற்கெடுத்தாலும் அடுத்தவரை குறை கூறி தீர்ப்பிடுகின்றாய். எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று உன்னை நீயே சொல்கின்றேன். நம் ஆண்டவரின் பாடுகளை கண்டு துடிதுடிக்கும் நாம் ஏனோ நம் சகோதர சகோதரிகள் துன்பப்படும் போது அவர்களுக்கு உதவ முன் வருவதில்லை. இத்தனை பாடுகளையும் நமக்காக ஏற்ற நம் இறைவன் நம் அனுமதியின்றி நம்மை மீட்க மாட்டார். தேவையற்ற கலகம், பொய், பொறாமை, சுயநலம், பதவி மோகம் என்று நாமே நம் மீட்பிற்கு தடையாக உள்ளோம் என்பதை உணர்ந்து அவரில் அவரோடு வாழ நம்மையே அர்ப்பணிப்போம். கல்வாரி பலியில் மட்டுமல்லாது நம் வாழ்க்கை பலியிலும் அவரை பிரதிபலிப்போம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் நிலை பார்வார்களாக. தாய்மொழி தேடி அடைக்கலமானா உங்கள் பிரிந்து இறையடி சேர்ந்தார். தாய்மொழி தேடி அடைக்கலமானா உங்கள் பிரிந்து இறையடி
14ஆம் நிலை. அனைத்தும் நிறைவேறிற்று. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அதிக சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை காப்பாற்றினீர். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது.